अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल मुरसलीन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल हमीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। फ़ल्यौम नुनज्जीक बिबदनिक लितकून लिमन ख़ल्फ़क आया। वक़ाल अय्ज़न क़ालू या मूसा इम्मा अन तुल्क़िय व इम्मा अन नकून अव्वल मन अल्क़ा। औ कमा क़ाल इला आख़िरिल आया। क़ाल नबीना रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम सूमू यौम आशुरा। ஸதக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் உலமாக்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய இரண்டாவது வார ஜும்ஆவிற்காக வேண்டி வந்திருக்கும் வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் அனைத்து முஸ்லிமான மூமினான அல்லாஹ்வுடைய அடியார்களாகி நம் அனைவர்கள் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து அடியார்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்று துஆ செய்தவனாக முஹர்ரம் மாதத்தினுடைய 8வது பிறையிலே இருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் எதிர்நோக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு நாள், இந்த ஆண்டினுடைய துவக்கமாக நோன்பை கொண்டு அல்லாஹு தஆலா துவங்குகின்றான். இந்த மாதத்தினுடைய முடிவும் சரி நோன்பை கொண்டு அல்லாஹ் நிறைவு செய்கின்றான். அல்லாஹு அக்பர். முஹர்ரம் பிறை அதாவது முஹர்ரம் முதல் மாதம், துல்ஹஜ் கடைசி மாதம். முஹர்ரம் முதல் மாதத்தினுடைய 10வது பிறையிலே நோன்பு, துல்ஹஜ்ஜினுடைய 9வது அந்த அரஃபாவுடைய நாளும் நோன்பாக இருக்கின்றது. மாதத்தினுடைய ஆரம்பமும் நோன்பு, மாதத்தினுடைய கடைசியும் நோன்பு. அல்லாஹு அக்பர். இதுபோல சிறப்பு வேற எந்த சமூகத்திற்கும் இல்லை. வேற எந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுக்கல. மாதத்தினுடைய ஆரம்ப நோன்பு, கடைசி நோன்பு, நடுவுலையும் நோன்பு இருக்கின்றது. ரஜபுடைய ஒவ்வொரு மாத ரமலான் வருகின்றது. ஒவ்வொரு மாதத்தினுடைய 13, 14, 15 3 நாட்கள் நோன்பு நோற்பது சுன்னத்தாக இருக்கின்றது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தினுடைய ஆரம்பம் வருடத்திலிருந்தே நோன்பு இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நோன்பு என்பது அது அல்லாஹ்வுக்காகவே நாம் வைக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பிறை 10வது முஹர்ரம் பிறை 10 ஆஷுராவுடைய தினம், அந்த நாளினுடைய நோன்பு, அதற்கு முன்னதாக இன்னொரு நோன்பு, 2 நோன்பு நாம் சேர்த்து வைப்பது. ஒன்று 9, 10 அல்லது 10, 11. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இந்த நோன்பு எதற்காக வேண்டி வந்தது? இந்த ஆஷுராவுடைய நோன்பு என்ன? அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அமல்களுக்கு பிறகு ஒரு சம்பவம் இருக்கும், ஒரு நிகழ்ச்சி இருக்கும். நிகழ்வு இல்லாமல் அல்லாஹ் என்ன செய்யல? நோன்பு கடமையாக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய நபி. அவருடைய ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய எதிரி ஃபிரௌன். ஒவ்வொரு நபிமார்களுக்கு எதிரிகள் இல்லாம இல்லை.
எந்த நபிக்காவது எதிரி இல்லாம இருந்திருக்காங்களா? பொதுவாகவே நல்லது சொல்லக்கூடியவர்களுக்கு எதிராக எப்பொழுதும் காலத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் கெட்டவர்கள், தீயவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் பணபலம் படைத்தவர்களாக இருக்கலாம், அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆனால் ஜெயிப்பது அல்லாஹுடைய உதவி பெற்ற நபிமார்களும் சரி, அது நபித்துவ வேலை செய்யக்கூடியவர்கள் மட்டுமே வெற்றி பெறுவார்கள். மிக முக்கியமாக மூமீன்கள், முஸ்லிம்கள் மட்டுமே வெற்றி பெறுவார்கள். அதிகாரம் படைத்தவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். சரி, இஸ்லாம் மட்டும் அதிகாரத்தை நோக்கி வரக்கூடாதா? இஸ்லாம் என்பது அதிகாரம் தனக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் அழிப்பேன் என்று எங்கேயும் சொல்லவில்லை. 800 ஆண்டு இந்த இந்தியாவை இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள். 800 ஆண்டு இந்த நாட்டில் இஸ்லாமிய சமூகம் ஆண்டப்பட்டது. ஆனால் எங்கேயும் ஒரு இடத்துல ஒரு மாற்று மத சகோதரர் கொல்லப்பட்டாரா? இல்லை. எங்காவது ஒரு முஸ்லிம் அல்லாத ஆலயம் இடிக்கப்பட்டதா? இல்லை. எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, எந்தவித குற்றச்சாட்டும் இல்லை. 800 ஆண்டுகள் இஸ்லாம் மட்டுமே தான் சரியான சிறப்பு, நீதி, நேர்மை, சமத்துவம், சகோதரத்துவம் அனைத்தும் வழங்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே தான். இஸ்லாம் மட்டுமே தான் எல்லோருக்கும் சமத்துவம் வழங்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அது வெளியில இருந்து பார்த்தா தெரியாது, உள்ளுக்குள்ள போனாதான் தெரியும். ஒருவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் வெளியில எவ்வளவு விமர்சனம் செய்யலாம், சென்று பார்க்கும் பொழுதுதான் உண்மை என்ன என்று தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தினுடைய 5000 ஆண்டுகளுக்கு முன்னால், சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம், மோசஸ் என்று சொல்லப்படக்கூடிய யூதர்கள் அனைவரால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய, முஸ்லிம்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, யூதர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள், அதே நேரத்தில் நாமும் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம். எந்த யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிடித்து கொண்டிருக்கின்றார்களோ அதே யூதர்களை விட கண்ணியப்படுத்தக்கூடியது நாம் மட்டுமே தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய உம்மத்தி முஹம்மதியா. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறவுனுடைய நீண்ட வரலாற்றினுடைய செய்தி அதிகமாக குர்ஆனில் அல்லாஹு தஆலா சூரா பக்ரா முதல் கடைசி வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இல்லாமல் இல்லை. ஆங்காங்கே அவ்வப்பொழுது அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றினுடைய செய்திகளை சொல்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய எதிரி, தன்னை ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்த, ஆன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் பெரிய கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக, இறைவனுக்கு எதிராக நடந்து கொண்டிருந்தான். அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடத்தில் அனுப்புகின்றான். நீங்கள் என்ன செய்யுங்கள், அது ஃபிரௌனுக்கு சொல்லுங்கள், நீங்கள் அவனிடத்திலே காலதுஹபா, நீங்கள் இருவர்கள் என்ன செய்யுங்கள், ஃபிரௌனிடத்தில் சென்று என்னை பற்றி சொல்லுங்கள், ஈமானை பற்றி சொல்லுங்கள், ஈமான் இறை நம்பிக்கை பற்றி சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் இருக்கின்றது. இந்த ஃபிரௌன் தன்னை சார்ந்த மக்களுக்கு தான் கடவுளாக மட்டுமல்ல, பனி இஸ்ரவேல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரிவுகளை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். அவர்களை மிகவும் வேலைக்கு, அவர்களை கண்ணிய குறைவாக, அவர்களை அவமானப்படுத்தி கொண்டும், அவர்களை இழிவுபடுத்தி கொண்டும், அவர்களுக்கு வேண்டிய உணவு, உடை, இருப்பிடம் எதையும் தராமல் அடிமைகளாகவே வைத்திருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தினுடைய முதல் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், ஃபிரௌன் என்ற கொடுங்கோலன், அந்த அவனிடமிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலும், அவனுக்கு நல்ல புத்தி கொடுக்க வேண்டும். அவனுக்கு இறைவன் என்றால் யார், நீ இறைவன் அல்ல, நீ கடவுள் அல்ல, பல்வேறு நிகழ்வுகள் நடக்கின்றது. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் மத்தியில உரையாடல்கள் நடக்கின்றது. உன்னுடைய கடவுளை நான் பார்க்கணும்னு சொல்லி இவன் என்ன செய்யறான், பல மாளிகைகளை எழுப்புகின்றான். அந்த பனி இஸ்ரவேல் மக்களை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த கௌமுகள்
அவர்களை கொண்டு என்ன செய்கின்றான், ஒரு உயரமான கட்டிடங்களை எழுப்பி கடவுள் மேலதான் இருப்பான். அப்ப கூட பாருங்க, அவன் நான் தான் கடவுள் சொன்ன, நான் எப்படி வேற கடவுள் வர முடியும் சொன்னானா? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றக்கூடிய கடவுள் இருக்கான்னு நினைச்சிட்டு அவன் என்ன செய்யறான், மேல இருப்பாரு அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறான், பல மாளிகைகளை எழுப்பி ஒரு அம்பு எறிந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கடவுளை கொள்ளணும்னு நினைக்கிற முட்டாள்தனமா. அப்ப அவனுடைய முட்டாள்தனத்துக்கு தோதுவா என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா ரத்தத்தை காட்டி அனுப்புகின்றான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கடவுளை கொண்டுட்டேன். இறுதியாக பல்வேறு நிகழ்வுகள் நடக்கின்றது. நீ சத்தியத்தில் இருக்கின்றாய், நான் சத்தியத்தில் இருக்கின்றேனா என்று ஃபிரௌன் என்ன செய்கின்றான், அந்த மக்களுக்கெல்லாம் அறிவுறுத்துகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூனியக்கார், பெரிய சூனியக்காரரே, ஃபலனாதி எனக்கு பிஸ்ரி பிமித்லி ஃபஜஅல் பைனனா வ பைனக மௌஇதன் லா நுக்லிஃபுஹு நஹனு வலா அந்த மகான சுவா கால மௌஇதுக்கு யௌமுஸ் ஸீனா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் எல்லா மக்களையும் அழைக்கின்றார்கள். வாங்க, உலகத்து எல்லா அந்த பகுதியினுடைய எகிப்தினுடைய எல்லா மக்களும் அழைத்து, இறைவன் யார், பெரிய சூனியக்காரர்களை ஃபிரௌன் அழைக்கின்றான். சூனிய என்று சொன்ன சாதாரண சூனியக்காரர்கள் இல்ல, சூனியத்துல தேர்ச்சி பெற்றவர்கள், சூனியத்துல தேர்ச்சி பெற்றவர்கள். அந்த சூனியக்காரர்கள் ஃபிரௌனிடத்துல கேட்கிறாங்க, நாங்கள் இந்த சூனியத்துல நாங்கள் வெற்றி பெற்ற என்ன தருவ? சும்மா வெறும் பணம் காசு மட்டும் இல்ல. இவன் சொல்றான், அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கின்றது, என்னுடைய அதிகாரத்தில் உங்களுக்கு நான் பங்கு தருகின்றேன் என்று ஃபிரௌன் சொல்லுகின்றான். இங்கே ஒப்பந்தம் போடப்படுகின்றது. எப்படி இருந்தால் சூனியக்காரர்களுக்கு தெரியுமா எது சூனியம் எது உண்மை என்று சூனியக்காரர்களுக்கு தெரிகின்றது. அல்லாஹு ஜல்லஷானு தஆலா கடைசியாக ஃபதவல்லா ஃபிரௌன் ஃபஜமா கைதஹு சும்மா தகால யா மூசா இம்மா அன் துல்கி வ இம்மா அன் நகூன அவ்வல மன் அல்கா கால பல் அல்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்குறாங்க, நீங்க போறீங்கன்னா நாங்க போட்டுட்டோமா, யார் முதல்ல சூனியத்தை தெளிவுபடுத்துவது என்று ஃபிரௌனை சார்ந்த அந்த சூனியக்காரர்கள் கேட்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீங்களே போடுங்கள். ஃபைதா ஹிபாலு வ இஸிஹிம் யுஹையிலு இலைஹி மின் சிஹ்ரி அன்னஹா தஸ்ஆ. அவர்கள் தங்களுடைய கயிறுகளையும் தங்களுடைய அசாக்களையும் போடுகின்றார்கள். ஃபௌஜஸ ஃபீ நஃப்ஸி ஹீபத மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் பயம் வருது பார்க்கும் பொழுது. சூனியக்காரன் பல கூட பெரிய அவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இங்க இருக்காங்க. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், குல்னா லா தஹப் இன்னக அன்தல் ஆலா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்க பயப்படாதீங்க, நீங்க தான் உயர்ந்தவர்கள், நீங்க தான் சத்தியத்தில் இருக்கின்றீர்கள். வாழ்க்கை மாபி யமீனிக மா சனவ் இன்ன மா சனவ் கைது சாஹிர் வலா யுஃப்லிஹு சாஹிர் ஹைஃபாதா. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார், கடைசியாக தன்னுடைய கைத்தடியை போடுகின்றார்கள். அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா அந்த பாம்புகள் அவர்கள் எந்த கண் வித்தை காட்டுகின்றார்களோ அவைகள் அனைத்தும் அடித்து விடுகின்றது. இறுதியாக அந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள், சூனியக்காரர்கள் ஃபௌல்கிய ஸஹரது சுஜ்ஜதா காலு ஆமன்னா பிரப்பி ஹாரூன வ மூசா. சூனியக்காரர்களுக்கு தெரிஞ்சிச்சு இது எல்லாம் நம்ம செய்யறது பொய், மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் உண்மையான கடவுளுடைய இறை தூதராக இருக்கின்றார்கள், எனவே இவர்கள் சத்தியத்தில் இருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர்கள் சஜ்தாவிலே விழுந்து விடுகிறார்கள். காலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம், பிரப்பி மூசா வ ஹாரூன, மூசா மற்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வை நாங்கள் என்ன செய்தோம், ஈமான் கொண்டோம் என்று சொல்கின்றார்கள். என்ன சம்பவம் வருது. அப்போ ஃபிரௌன் கேட்கிறான், நான் அனுமதி கொடுக்காம நீங்க என்ன போய் சஜ்ஜா வந்துட்டீங்க, நான் அனுமதி கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்கிறான். இங்கேயும் அவனுக்கு உண்மை எது என்று தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் சத்தியத்தில் இருக்கின்றார்கள் என்று தெரியும். ஆனா இவனை ஏற்றுக்கொள்ளாமல் அவனை பிடிவாதமாக இருக்க வைத்தது என்ன, அவனுடைய பெருமை, அவனிடத்தில் இருந்த அந்த ஒரு தான் என்ற அகங்காரம், நான் பெரியவன் என்று நினைத்து கொண்டிருந்த அது அவனை தடுத்தது. அது என்ன செய்தது, அவனை தடுத்தது. இறுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் எல்லோரையும் அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகின்றது, நீங்கள் என்ன செய்யுங்கள், இந்த ஊரை விட்டு காலி செய்து நீங்கள் கிளம்புங்கள் என்று அல்லாஹு தஆலா உத்தரவிடுகின்றான். அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். எத்தனை லட்சம் தெரியுமா, நம்மளால ஒரு 1000-2000 பேரை சேர்க்கறதே கஷ்டம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமான் கொண்டவர்கள் 6 லட்சம் மக்கள். எத்தனை லட்சம், 6 லட்சம். 6 லட்சம் மக்களோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள். ஃபிரௌன் எல்லாம் ஊரை விட்டு போய் உங்களை விடக்கூடாது சொல்லி பின்னாடி வரான். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா விட்டு மதீனா வந்தார்களோ
அவர்கள் சென்ற பிறகும் அபூஜஹல் உத்பா ஷைபாலாம் சும்மா விடல. போன பிறகு தொல்லை கொடுத்தான். போன பிறகு மக்காவுக்கு மதீனா போன பிறகும் இந்த அபூஜஹல் தொல்லை கொடுத்தான். அதுபோல இந்த ஃபிரௌன் என்ன செய்தான், இந்த மக்கள் போயிட்டாங்களை விட்டு இருக்கலாம். ஆனா அல்லாஹு தஆலாவுடைய விதி, அவனை அழிக்க வேண்டும் என்ற விதி. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சுட்டாங்க, அல்லாஹ் கபூலாய். மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சு, அல்லாஹ் அவனை அழிச்சிரு, என்ன செஞ்சிரு, அழித்து விடு, அவனை உயிரோட விடாத, அவனை நாசமாக்கிறேன் என்று துஆ செய்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை கபூலாக்கி அவர்களுடைய அந்த துஆவின் பிரகாரம் அவனுடைய விதி அவனை நோக்கி செல்கின்றது. அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா ஃபிரௌன் அவனும் அவனுடைய படைகளும் மக்களே இந்த பனி இஸ்ராயீல் முஸ்லிம்களை துரத்தி வருகின்றார்கள். துரத்திட்டு வந்த உடனே கடல் தாண்டி போக முடியல. அடிமையா கடந்தாலும் அவனிடத்துல கடந்திருப்போம். நீங்க சொன்னு சொல்லி உங்க பேச்சு கேட்டு வந்தோம், உயிர் மிஞ்சாது, இங்க முன்னரையாவது உயிராது இருந்தது. அவன் எங்களை அடிமைப்படுத்தி வாழ்ந்தான், எப்படியாவது உயிராவது இருந்தது. அது கூட லாக்கி இல்லாம போயிடுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே என்ன செய்யுதுன்னு கேக்குறாங்க. கால இன்னமாய ரப்பி செய்யகுதீன். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என் ரப்பு என்னோட இருக்கிறான், எனக்கு அவன் நேர்வழி காட்டு. அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் மத்தியில இன்னமாய ரப்பின்னு சொல்றாங்க. இன்னல்லாஹ் மானான்றாங்க. யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லி ஹதரத் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்க ஏன் அப்படி சொல்லல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, அவர்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரல. யாருக்கு? பனி இஸ்ராயீல் மக்களுக்கு ஏதோ ஃபிரௌனோட இருந்து பாதுகாப்பு வேணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பல்வேறு இறைவனுடைய தூதரா இருக்கிறாங்க, ஏதாவது ரீதியில் நமக்கு உதவி செய்வாங்க, பாதுகாப்பு வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பனி இஸ்ராயீல் என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வந்துட்டாங்க. இருந்தாலும் நம்பிக்கை முழுமையா இல்லை. அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் ரப்பு என்னோட இருக்கிறேன், இன்னமாய ரப்பி என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அதன் பிறகு ஒரு உத்தரவு படுகின்றான். கால ஃபத்ரிப் பிஅஸாகல் பஹர, நீங்க கையில வச்சிருக்கீங்களா இல்லையா, அது கடல் அடிங்க. அல்லாஹு தஆலா அல்லாஹ் நாடாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குச்சி அடிக்காம என்ன செய்திருக்கலாம், அல்லாஹ்வுடைய உதவி வந்திருக்கலாம். இங்க அல்லாஹு தஆலா மனிதனுடைய முயற்சி வேணும். நீ என்ன செஞ்ச, நீ ஏதாவது செஞ்சிருக்குமா இல்லையா? இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கஷ்டப்பட்டு என்ன செய்றாங்க, அவனிடமிருந்து வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய முயற்சி இருக்க வேண்டும், அவர்களுடைய ஏதாவது ஒரு முயற்சி இருக்க வேண்டும். அந்த முயற்சியை தான் அல்லாஹ் என்ன செய்ய சொல்றான், அந்த முயற்சி கடல் அடிங்கன்னு சொல்றான். அப்ப அடிச்ச பிறகு 12 பாதிகளாக அல்லாஹு தஆலா பிரிக்கை செய்கிறான். நீனுடைய அந்த வர வசனத்தினுடைய விளக்கத்திலே 12 பாதிகளாக அந்த பாதிகள் பிரிகின்றது. கடல் எவ்வளவு ஆழம் இருந்ததோ அந்த ஆழத்தினுடைய அளவுகள் இல்லாமல் அவர்கள் செல்வதற்குண்டான பாதி அல்லாஹ் அமைத்து கொடுக்கின்றான். பல வருடங்கள் கட்ட வேண்டிய பாலங்கள், பல ஆயிரம் கோடி செலவு செய்ய வேண்டிய பாலங்கள், அல்லாஹு தஆலா அந்த பாலத்தை அவனே கட்டுகின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், யாரும் பக்கத்தில் உழுதுடக்கூடாதுன்னு சொல்லி ஜன்னலை ஒவ்வொரு செல்லக்கூடிய அந்த 12 பாதைகள் இருக்கின்றது அல்லவா, 2 பக்கமும் ஜன்னல், 2 பக்கமும் ஜன்னல். பாக்குறா, என்னடா இது, மக்கள் போயிட்டு இருக்காங்க, இவனுக்கு மூளை வேலை செய்யலாங்க, மூளைக்கு வேலை செஞ்சா உஷாரா இருக்கணும். இங்கேயும் வேலை செய்யாம என்ன செய்யறான், பின்னாடி போறதை துரத்திட்டே வரான். எப்படி துரத்திட்டு வரான்னு வரலாற்றுல பார்க்கும் பொழுது, பனி இஸ்ராயீல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமான் கொண்டார்களா, அந்த மக்களும் எல்லோருக்கும் பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்று கொண்டார்கள். குதிரையில, பெண் குதிரை, அவர் எந்த குதிரை இருக்காங்க, பெண் குதிரை. அந்த பெண் குதிரையில வராங்க. எல்லா மக்களும் போங்க அப்படி சொல்லி பாதுகாப்போட எல்லோரும் என்ன செய்யப்படுகிறது, அந்த கடலை 12 பாதைகள் விட்டும் தரைக்கு வருகின்றார்கள், ஏற்கனவே இருந்த தரைக்கு. இந்த பெண் குதிரையை நோக்கி ஃபிரௌன் பயணம் செய்தால்லவா, அது ஆண் குதிரை. அந்த ஆண் குதிரை என்ன செய்கின்றது, பெண் குதிரை நோக்கி வருகின்றது, ஓடி வருகிறது. இவன் தடுக்கலாம், போக வேண்டாம், ஏதோ ஒன்று ஆபத்து இருக்குன்னு உணர்றான், ஏதோ ஒன்று இருக்குது, ஆனா பிடிச்சி இழுக்கிறான், இவனால முடியல. இந்த மீறி வந்து செய்கின்றது, வருகின்றது. ஃபிரௌனுடைய மனிதர்களுடைய கடைசியும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மனிதர்களுடைய கடைசியும் செல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்தமாக அல்லாஹு தஆலா திரும்ப என்ன செய்கின்றது, கடலை மூடுகின்றது.
அல்லாஹு தாலா அழிக்கும் நேரத்தில் அவன் சொல்கின்றான், சொன்ன வார்த்தை, அவன் மூழ்கு நேரத்தில் சக்கராத்துல் மௌத், மௌத்தினுடைய கடைசி நேரம் மூழ்கி கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்தில் ஃபகால உவ கதாலி ஆமந்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமந்து பிஹி பனு இஸ்ராயீல வானமினல் முஸ்லிமீன். பனு இஸ்ராயல் மக்கள் எந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கடவுளை ஈமான் கொண்டார்களோ அவர்களை நான் ஈமான் கொள்கின்றேன் என்று சொல்கின்றான். அவனுடைய அந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா கபூல் செய்யவில்லை. அல்லாஹ் அவனுடைய வார்த்தை என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய கடைசி நிலைமை ஃபாமன ஹைது லா யன்ஃபஉல் ஈமான், அவனுடைய கடைசி ஈமான் எந்த பலனும் அளிக்கவில்லை. அவனுடைய ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. சில சம்பவங்கள் வருகின்றன, அவனுடைய வாயில மண்ணு போடப்பட்டது என்று சில ஹதீஸ்ல வருகின்றது. ஆனால் இங்கே என்ன, ஈமான், அவன் லா இலாஹ இல்லல்லாஹ், அவன் கலிமா சொல்லிட்டான், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டான். ஆனா என்ன செய்யப்படல, அவனுடைய அந்த சக்கராத்தை கடைசி மரணத்தினுடைய கடைசியில் இருந்ததுனால அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ் அவனை என்ன செய்யப்படுகின்றது, அவனை அழிக்கப்படுகின்றது. அவன் அந்த கடலிலே மூழ்கின்றான். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய மூழ்குதல் மிகப்பெரிய மரணத்தை தருகின்றது. அவனை ஈமான் கொண்ட மறுப்பு தெரிவித்த அந்த சூனியக்காரர்கள் அவர்கள் ஈமான் கொண்டு ஏற்றுக்கொண்டு இன்னும் சந்தோஷம் அடைகின்றார்கள், இன்னும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அடைகின்றார்கள். இவர்களுக்கு மீண்டும் அந்த எகிப்தை கைப்பற்றுகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த யூதர்கள் அல்லாஹு தஆலா வெற்றியை தருகின்றான். அந்த நாளை வைத்து ஒவ்வொரு வருடமாக யூதர்கள் நோன்பு வைப்பார்கள். முஹர்ரம் பேரை 10வது தினத்திலே இந்த நாள் நிகழ்ந்தது. ஃபிரௌன் அடிக்கப்பட்ட நாளும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகள் வெற்றி கொள்ளப்பட்ட நாளாகிய முஹர்ரம் பேரை 10வது தினத்திலே நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஃபிரௌனுடைய சடலத்தை ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, அல்லாஹு தஆலா ஃபிரௌனுடைய உடலை பாதுகாக்கின்றான். ஃபிரௌனுடைய உடலை, அதாவது இந்த வசனத்தின் அடிப்படையாக 1889 கண்டுபிடிக்கப்படுகின்றது. அதாவது எகிப்தினுடைய தலைநகரத்திலே கொண்டு வரப்பட்டு 1907 முதல் அரசாங்கத்தினுடைய பதவிகள் இருந்த பெரிய பெரிய பதவிகள் இருந்த அந்த மன்னர்கள் எல்லாம் ஆய்வு செய்து அவர்களுடைய இறந்த உடலை ஆய்வு செய்யப்படுகின்றது. இறுதியாக 1975 நீர் மூழ்கிய ஃபிரௌன் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டு அவனுடைய சடலத்தை மட்டும், எல்லா சடலம் அது சிதைப்பட்டு போகின்றது. ஆனால் இந்த சடலம் மட்டும் பாதுகாப்பாக இருக்கின்றது. இந்த சடலம் மட்டும் இறைவன் சொன்னதை போல அது எந்தவித அந்த உடல் சிதைக்கப்படாமல் அப்படியே இருக்கின்றது. அல்லாஹு தஆலா சொல்லுவது போல ஃபல்யௌம நஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கு அத்தாட்சியாக உங்களுடைய உடலை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றான். உடலை, உயிரை எடுத்துவிட்டு உடலை மட்டும் ஏன் பாதுகாக்கின்றான்? எந்த உயிரோடு இருந்தாதான் நீ கடவுள் என்று சொல்லி கொண்டிருந்தாய். இப்பொழுது உன்னுடைய உடல்ல உயிர் இல்லை. எப்போ உன்னுடைய உடல்ல உயிர் இல்லையோ நீ கடவுள் அல்ல என்பதை அல்லாஹு தஆலா உலக மக்கள் அனைவர்களுக்கும் தெரிவிப்பதற்காக, கடவுளாக இருக்கக்கூடியவன் மனிதனாக ஆக முடியாது, மனிதனாக இருப்பவன் கடவுள் என்று சொல்ல முடியாது என்பதனுடைய தாரக மந்திரத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இங்கே உண்மைப்படுத்துகின்றான். மனிதன் எக்காலமும் தனக்கு கடவுளுடைய சக்தி இருக்கின்றது, நான் கடவுளுடைய மகன் என்றோ தான் கடவுளுடைய ஆற்றல் உள்ளவன் என்றோ சொல்ல முடியாது. இறைவனுடைய அருள் இல்லாமல், இறைவனுடைய உத்தரவு இல்லாமல் ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹுடைய உத்தரவு கொண்டுதான் செய்தார்களே தவிர எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் சொன்னா நடக்கும், நான் கையாட்டினா நடக்கும் என்று எந்த நபிமார்களும் சொல்லவில்லை. அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளிலே எப்படி ஃபிரௌனுடைய கௌமுகளுக்கு, அதாவது ஃபிரௌனை மறுத்தவர்களுக்கு வெற்றியும் ஃபிரௌனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தோல்வியும் மரணமும் கிடைத்தது, அதே போல அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கௌமுகள் வெறும் சொற்ப நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 950 ஆண்டுகள் அந்த மக்களிடத்திலே தீனுல் இஸ்லாத்தை, ஈமான், இறைவன் ஒருவன் என்று சொல்லும் பொழுது யாருமே ஏற்றுக்கொள்ளல. சுமார் ஒரு 80% மக்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய அந்த ரஜப மாதத்தினுடைய துவக்கத்திலே அல்லாஹு தஆலா வெள்ள பிரளயத்தை கொண்டு வந்தான். இறுதியாக முஹர்ரம் பிறை 10வது தினத்திலே ஜூதி என்ற மலையின் மீது அந்த கப்பல் தரை தட்டு பாதுகாப்போடு இருக்கின்றது. இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் ரஜப் மாதத்தினுடைய பயணத்தை தொடங்கும் பொழுது நோன்பாளிகளாக இருந்தார்கள். நோன்பு அதுபோல
அவர்கள் நின்ற நாள், அதாவது பாதுகாப்போடு அந்த ஜூதியினுடைய மலையின் மீது நின்ற நாளும் முஹர்ரம் பெரிய 10வது தினம் நோன்பாளிகளாக இருந்தார்கள். அல்லாஹு ஜல்லேஷானு தஆலா இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுகளுக்கும் அல்லாஹு தஆலா வெற்றி தந்த மாதம் தான் இந்த முஹர்ரம் மாதமாக இருக்கின்றது. அதுபோல எல்லா கவுமுகளையும் அல்லாஹு தஆலா அழைத்திருக்கின்றான். அவர்கள் வேதனை வருவதற்கு முன்னதாக தௌபா செய்தாலும் மன்னிப்பு இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கவுமுகள் அழிக்கப்பட்டார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் ஓரின சேர்க்கலாக இருந்த, அதாவது ஆணோட சேரக்கூடியது, பெண்ணோட சேரக்கூடிய ஓரின சேர்க்கையாளர்களாக இருந்தார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் கவுமுகள். அவர்களை அல்லாஹு தஆலா வானுலகத்திற்கு உயர்த்தி அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? அவர்கள் தலைகூப்பராக நாசமா அல்லாஹ் அழித்தான். அதுபோல பல்வேறு நபர்களையும் அல்லாஹு தஆலா அழித்தான். அபூ ஜஹலை அழித்தான். ஆனால் அல்லாஹு தஆலா ஒரே ஒரு கௌமை மட்டும் பாதுகாத்தான். அவர்கள் யார்? ஃபலவுலா கானத் கரியத்து ஆமனத்து ஃபனஃபாஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக் நாட்டினுடைய நைனுவா என்ற ஊருக்கு நபியாக அனுப்பப்படுகிறார்கள். அந்த நபியாக அனுப்பப்படும் பொழுது அவர்கள் இறைவனை ஒருவனைத்தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது மக்கள் சிலைகளையும் கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வதை கேட்கவே இல்லை. சரி, நீங்க கடவுளை ஒரு கடவுள் தான் சொல்றீங்களே இல்லையா, ஒரு கடவுள் சொன்னா எங்களுக்கு வேதனை வரட்டும், அந்த கடவுள் எங்களுக்கு வேதனை செய்யட்டும் என்று சொல்லும் பொழுது 3 நாட்களுக்குள்ள உங்களுக்கு வேதனை வரும், நீங்க சொல்லுவதை போல, நீங்கள் கேட்டதை போல என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதனையை வருவதை ஒரு நாள் எதிர்பார்த்தார்கள், 2வது நாள் எதிர்பார்த்தார்கள், 3வது நாள் வருதா வரலையான்னு தெரியலன்னு சொல்லி ஊரை விட்டு போயிட்டாங்க. இந்த மக்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வதை போல வேதனை வருவதாக இருந்தால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, வேதனை வரும் தெரிஞ்சு அவரு இந்த வேதனை மாட்டக்கூடாது போயிடுவாங்க. அவர்கள் இருந்தார்கள் சொன்னால் வேதனை வராது அப்படின்னு இவர்களுக்குள்ள பேசிக் கொள்கிறார்கள். இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுகள் 3வது நாள் பகல் சூரியன் உதிக்கல, உலகம் எல்லாம் அந்த நேரம் அவங்க அவருடைய பகுதியெல்லாம் கருமேகமாக அவருடைய தலைக்கு மேலே விடுவதை போல ஒரு பயமுறுத்தப்படுகின்றது. அல்லாஹ் பயமுறுத்துகின்றான். அந்த மக்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களா? கண்டிப்பா அவர்கள் இருந்தாருன்னு சொன்னா இது சும்மா, இது வேதனை இல்லை, அவர்கள் இல்லை என்று சொன்னால் உண்மையில வேதனை தான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மக்கள் என்ன செய்றாங்க? ஓடி வந்து பார்க்கறாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இல்லை. உடனே மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய பெரியவர்கள், தங்களுடைய ஆடு மாடு எல்லா பிராணிகளையும் ஒன்னா கூட்டி அல்லாஹ்விடத்தை தௌபா செய்றாங்க. இந்த வேதனை எங்களை விட்டு இறைவா நீ காப்பாற்று. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன இறைவனை சொல்கின்றார்களோ அந்த இறைவனை நாங்கள், அந்த கடவுளை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், அந்த யூனுஸ் அவர்களை நபியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், எங்களை மன்னிப்பாயாக என்று துஆ செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஃபலவுலா கானத் கரியத்து ஆமனத்து ஃபனஃபாஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ். எத்தனையோ ஊர்கள், அந்த ஊர்களுடைய மக்களுடைய ஈமான் அவர்கள் எந்த பலனும் அளிக்கவில்லை. இல்லா கௌம யூனுஸ், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமை தவிர. லம்மா ஆமனு கஷ்ஃபனா அன்ஹும் அதாபல் ஹீஸி ஃபில் ஹயாத்தி துன்யா வ மத்தானாஹி இலாஹீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகளை மட்டும் காப்பாற்றி அவர்களுக்கு கொஞ்ச நாட்கள் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்து பூமியில் வாழ்வதற்குண்டான சுகபோகத்தை தந்தோம் என்று அல்லாஹு ஜல்லேஷானு தஆலா கூறி காட்டியிருக்கின்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கௌமுகள் வெற்றி பெற்றது, அதாவது முஹர்ரம் பிறை 10. அதே அவர்கள் ஒரு ஆண்டு இருந்தார்கள் என்று சில வரலாற்றில் இருக்கின்றது, அல்லது 4 வருடம் இருந்தார்களா, 40 நாட்கள் இருந்தார்களா, மீனுடைய வயிற்று அதன் பிறகு போய்விடுகிறார்கள். அதனுடைய சம்பவங்கள் நிறைய இருக்கின்றது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னி தனம்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், நான் அநீதம் செய்து விட்டேன், என்னை மன்னித்தல்வாயாக, என்னை இந்த வேதனையிலிருந்து நீ தான் காப்பாற்று என்று சொல்லி ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகின்றான். இன்னொரு வரலாற்றினுடைய செய்திகளில் சொல்லப்படுகின்றது, அவர்களை காப்பாற்றியதும் அந்த முஹர்ரம் பிறை 10வது தினத்தில் அவர்கள் பூமிக்கு வருகிற அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹு தஆலா அந்த மக்கள் திரும்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வது அந்த 7வது கலிமத்துல்லாஹின் படி வாழ்கின்றார்கள் என்று வரலாற்றினுடைய செய்திகள் நாம் பார்க்கின்றோம். அதுபோல அல்லாஹு ஜல்லேஷானு தஆலா மாபெரும் நபி, அதாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் எங்களோட நபி முடிஞ்சிருச்சு, ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்கின்றார்கள்? யூதர்கள் கொள்வதற்காக வரும்பொழுது யகூதா என்று சொல்லப்படக்கூடிய நயவஞ்சகன், ஈசா அலைஹிஸ்ஸலாமோடு இருக்கக்கூடிய நயவஞ்சகன், அவன் என்ன செய்யறான்? பணம் வாங்கிட்டு
ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய இடத்தை காண்பிக்கிறான். அந்த நேரத்துல மகரிபுக்கு இஷாவுக்கு நேரத்துல வந்து காண்பிக்கப்படுகின்றது. அந்த நேரம் என்பது மகரிபுடைய நேரம் முஹர்ரம் பிறை 10வது தினத்தினுடைய பிறை ஆரம்ப நேரம் என்று இமாம் லஹாக் இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். ரஃபாஹு ஃபி யௌமி ஆஷுரா, ஆஷுராவுடைய தினத்தினுடைய அந்த நாளிலே அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானுலகத்திற்கு உயர்த்தினால் அவர்கள் தான் பலம்மா அவர்கள் என்ன செய்யவில்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கௌலிஹி இன்னா கத்தலல் மஸீஹ அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு விட்டோம் என்று யூதர்கள் சொல்கின்றார்கள். அவா அது இல்லை. ஒமா கத்தலூஹு அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லவும் இல்லை. ஒமா சலபூஹு அந்த இயேசுநாதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்படவில்லை, அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனத்திலே பதிவு செய்கின்றான். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டதும் உயர்த்தப்பட்டதும் இந்த முஹர்ரம் பிறை 10வது தினமாக இருக்கின்றது. இந்த நாளுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த நாளிலே நோன்பு வைப்பது சுன்னத்தாக இருக்கின்றது. இந்த ஒரு அதாவது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். அதை பார்த்து அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோட்டார்கள். இறுதியாக யூதர்கள் இஸ்லாத்துக்கு வருவார்கள் என்று நினைத்தார்கள். ஒரு சிலரை தவிர்த்து வேறு யாரும் வரவில்லை. மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் ஹாலஃபுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களுக்கும் நஸ்ராக்களுக்கும் இபாதத் விஷயமாக மாற்றம் செய்யுங்கள். அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தேன் சொன்னால் ஒன்று 9வது நோன்பு வைக்க வேண்டும் அல்லது 11 வைக்க வேண்டும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிடுகின்றார்கள். அடுத்த ஆண்டு நபி அவர்கள் இல்லை. 2 நோன்புகள் சஹாபாக்களுக்கு உத்தரவிடப்பட்டது. எனவே 9, 10 நோன்பு வைப்பது சுன்னத்தாக இருக்கின்றது. இந்த நோன்பு வைப்பதன் காரணமாக அல்லாஹ் ஓராண்டுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அல்லாஹு தஆலா வெற்றி தந்த மாதமாக இருக்கின்றது. இந்த நோன்பு வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கில்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.